அனைவருக்கும் வணக்கம். பத்ரிஜியோட யோக பரம்பரை புத்தகத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜ யோகம் ஆகிய தியான யோகம். இப்போ இந்த யோக பரம்பரையில நம்ம எடுத்துன்னு என்ன நம்ம பிஎஸ்எஸ்எம் இருக்கு இல்லையா, அதுல எடுத்துன்னு நம்ம தியான யோகத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம பத்ரிஜி சொல்றது என்னன்னா, தியானம் பண்ணுங்க, மூச்சை கவனிங்க, அதுதான். ஸோ அதுதான் இங்க ராஜ யோகத்திலயும் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங் எடுத்துன்னே அதை தான் பண்றோம். ஆனா யோக பரம்பரையில நிறைய நிலைகள் இருக்கு. கர்ம யோகம்னு முதல் நிலை ஒன்று பார்த்தோம், ஞான யோகம் அப்படின்னு அதுல ஒரு 4 ஸ்டேஜஸ் பார்த்தோம். இப்போ ராஜ யோகம் பார்க்குறோம். இத்தனை இருக்கு. ஆனா நம்ம பத்ரிஜி பிஎஸ்எஸ்எம்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ராஜ யோகம் ஆகிய இந்த தியான யோகத்தை தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்படி பல பிறவிகள் ஞான யோகத்தில் சென்ற பின் தியான யோகத்திற்கு வருகிறான். இதுவே ராஜ யோகம். இப்போ நம்ம நேத்து ஞான யோகம் பார்த்தோம். அதுல 4 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா? ஸ்வரணம், அதுக்கப்புறம் கேட்பவர் இது மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் சாட்சாத்காரம் அப்படின்னு இந்த 4 ஸ்டேஜஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குறோம், அதுக்கப்புறம் மனசுக்குள்ள போட்டு அதை யோசிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை வாழ்க்கையில் அப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது எல்லாமே. இந்த சாட்சியாளரா இருக்கணும் நம்ம அப்படிங்கிறது, இந்த விட்னஸ் தான் நாம. இது முன்னாடியே நான் சின்ன ஸ்டோரி எல்லாம் கூட சொல்லியிருக்கேன். நாம யாருன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு விட்னஸ் தான், அவ்வளவுதான். ஸோ நமக்குள்ள நிறைய சூட்சம உடல்கள் எல்லாம் இருக்குல்ல. கண்ணுக்கு தெரிகிற உடல் தான் இந்த பிசிக்கல் பாடியான, கண்ணுக்கு தெரியாத உடல் நமக்குள்ள இருக்குது. ஸோ இதுல நீங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு இதுல என்ன எந்த உடலை நீங்கன்னு சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம யாருன்னா நம்ம இந்த விட்னஸ் அப்படிங்கிறது தான், ஒரு சாட்சியாளர் தான் நாம. நான் கிருஷ்ணர் கூறியதை கேட்டேன், இயேசு கூறியதை கேட்டேன், இனி அவர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அங்கேயே சென்று அவர்களிடம் பேச வேண்டும். கௌதம புத்தரை காண வேண்டும், அவரிடம் பேச வேண்டும் எனும் ஆவல் ஆரம்பமாகும். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஞான யோகத்திலிருந்து இந்த தியான யோகம் வரும்போது எப்படி இருப்போம்னா, இந்த மாதிரி கிருஷ்ணரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விருப்பம் வரும். இன்னைக்கு கூட காலையில காலை தியானத்துல ஒரு மாஸ்டர் கேட்டாங்க, எனக்கு யோகா இவரு பாபாஜியை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தியானத்துல நீங்க உட்கார்ந்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி விருப்பங்கள் வரும். இவங்கள போய் நம்ம பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த குருஜியை பார்க்கணும்னு தோணுதோ இந்த விருப்பங்கள்லாம் வருதுனாவே நீங்க தியான யோகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது அவங்க கிட்ட போய் பேச வேண்டும் அப்படின்னு தோணும். கௌதம புத்தரை காண வேண்டும், அவரிடம் போய் பேச வேண்டும் எனும் ஆவல் ஆரம்பமாகும். கடோ கடோபனிஷத்தில் 15 வயது சிறுவன் நசிகேதன் இறந்த பின் உண்மையில் மனிதன் என்ன ஆகிறான், அதை நான் சுயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து ராஜயோகம் ஆரம்பமாகிறது. அதாவது அந்த 15 வயது சிறுவன் இறந்து போறான். அவனுக்கு ஒரு தேடல் அவனுக்குள்ள இருக்கு. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த தேடல் ஆரம்பிக்குது இல்லையா? அந்த தேடல் ஆரம்பிக்கிற அந்த கட்டத்தை தான் இந்த ராஜ யோகமும் அங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. ராஜ யோகம் என்றால் கிங் ஆஃப் யோகா, அதாவது கர்ம யோகத்தை விட, ஞான யோகத்தை விட தியான யோகம் என்பது கிங் ஆஃப் யோகா. ஸோ இதை கிங் ஆஃப் யோகான்னு சொல்லுவாங்களா அந்த ராஜ யோகத்தை இந்த ராஜ யோகத்தை. இது இந்த கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் விட ரொம்ப பெரியது தான் இந்த ராஜ யோகம் அப்படிங்கிறது. இனி அவன் சொற்பொழிவுகளை கேட்பதில்லை, பகவத்கீதை வகுப்புகளை செல்வதில்லை. கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு சுவாசத்தின் மீது கவனத்தை வைக்கிறான். தியானத்திற்குள் பிரவேசிக்கிறான். மனதின் எண்ணங்களை நிறுத்துகிறான். தன்னுடைய மூன்றாவது கண்ணை விழிப்படைய செய்கிறான். உடலிலிருந்து வெளியில் வருகிறான். தான் சூட்சும உடல் என்பதை தெரிந்து கொள்கிறான். தான் சுயமாக அனைத்து உலகங்களுக்கும் சென்று வருகிறான். அதாவது கௌதம புத்தர் எந்த தியானம் செய்தாரோ, வர்த்தமான வர்த்த வர்த்தமான மகாவீரர் எந்த தியானம் செய்தாரோ, ஜீசஸ் எந்த தியானம் செய்தாரோ அந்த தியானத்தை ஆரம்பிக்கிறான். இதுவே தியான யோகம். ஸோ இப்போ அடுத்தது அவன் இந்த ராஜ யோகத்துக்குள்ள வந்த பிறகு அவன் என்ன பண்றான்னா, நம்ம இப்போ ஆனாபானசதி ஆரம்பிக்கிறாரு. புத்தர் என்ன தியானம் செஞ்சாங்களோ அதே தான் இது நாம இந்த சூட்சும உடல் தான் அப்படிங்கிறது தெரியுது. தியானம் செஞ்சு அந்த மூன்றாவது கண்ணையும் விழிப்படைய செய்யறான். ஸோ இது எல்லாமே அவனுக்குள்ள நடக்குது. இந்த மகாவீரர் எந்த தியானம் செய்தாரோ அதே தியானம் தான் இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது.
பார்த்தீர்களா, பிறவியின் கர்ம பரம்பரையின் கடைசி நிலையில்தான் யோக பரம்பரை ஆரம்பமாகிறது. யோக பரம்பரையை முதலில் கர்ம யோகம் முதல் நிலை, அதன்பின் இரண்டாவது நிலையில் ஞான யோகம், அதன்பின் மூன்றாவது நிலையில்தான் தியான யோகம். பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்டில் அனைவரும் மற்றவர்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது அவர்கள் யோக பரம்பரையின் ஆரம்பத்திலேயே இந்த தியான யோகத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறார்கள் என்று பொருள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சது கர்ம யோகத்துடைய முதல் நிலை, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஞான யோகத்துடைய முதல் நிலை, அதுக்கப்புறம் தான் இந்த ராஜ யோகத்துக்குள்ளேயே வரோம். ஆனா இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட்ல நம்ம யோக பரம்பரையோடைய இந்த ராஜ யோகத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதை தான் மற்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், சொல்லி கொடுக்குறோம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த கர்ம யோகம் அந்த நிலை அதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா ஆரம்பிக்கல. பட் இப்போ நம்ம தியானம்னு ஆரம்பிக்கிறதே ராஜயோகத்துல இருந்து தான். நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், பெரிய பாவம் செய்தவனாக இருந்தாலும், பரிதாபத்துக்கு உரியவனாக இருந்தாலும், சாதாரண மனிதனாக இருந்தாலும், பண்டிதனாக இருந்தாலும், கண்கள் இரண்டையும் மூடிக்கொள், தியானம் செய். தினமும் 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கண்கள் இரண்டையும் மூடிக்கொள். கர்ம வினைகளில் மூழ்கி விடாதே. எங்கும் செல்ல வேண்டாம். உன்னுடைய வீட்டில் நீ உட்கார்ந்து கால்கள் இரண்டையும் கிராஸ் செய்து கொண்டு, கை விரல்களை கோர்த்து கொண்டு, வாயை மூடிக்கொண்டு, கண்களை மூடிக்கொள். உன் மனதின் எண்ணங்களை சுத்தம் செய். எண்ணங்களற்ற நிலையை உருவாக்கு. ஸோ இதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த நிறைய துன்பங்கள் வருது இல்ல வாழ்க்கையில, இந்த கர்ம வினையில அப்படியே மூழ்கிக்காம நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தியானம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் நம்ம தியானத்துல உட்காரணும். எண்ணமற்ற அந்த நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. யோக சித்த விருத்தி நிரோத என்றார் பதஞ்சலி மகரிஷி. அதாவது தியான யோகத்தை ஆரம்பம் செய், இறைவனின் ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா. இனி உனக்குள் செல்ல வேண்டும். அதாவது நமக்குள்ளதான் இறைவனுடைய ராஜ்யம் இருக்கு, அந்த கிங்டம், இறைவனுடைய டிவைன் கிங்டம் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும். அதுக்கு நம்ம தியானம் செய்யணும். நமக்குள் நாம் செல்ல வேண்டும். அதன் பெயரே தியான யோகம். அதுவே ராஜயோகம். பஸ் கண்டக்டராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பின் தியான யோகம் செய்ய வேண்டும். நாம் வெளியில் எம்எல்ஏவாக இருக்கலாம், ஆனால் வீட்டிற்குள் தியான யோகியாக வேண்டும். அல்லது நாம் பிரதம மந்திரியாக கூட இருக்கலாம், வீட்டுக்குள் வந்த பின் தியானம் செய்ய வேண்டும். பள்ளி ஆசிரியராக இருக்கலாம், வீட்டுக்கு வந்த பின் தியானம் செய்ய வேண்டும். நம்ம என்ன ரோல் பண்ணாலும் சரி, என்ன வேலையில இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, இல்ல பஸ் கண்டக்டரா இருந்தாலும் சரி, டிரைவரா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா கூட இருந்தாலும் சரி, நம்ம பள்ளி ஆசிரியரா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம இந்த தியானத்தை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. The kingdom of God is within, so travel within. எப்படி உள்ளே செல்வது? இந்த கண்களை மூடிக்கொள்ள வேண்டும், வாயை மூடிக்கொள்ள வேண்டும், கைகளை கோர்த்து கொள்ள வேண்டும், கால்களை கிராஸ் செய்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஆசனத்தில் அமர்ந்து அறையை இருட்டாக்கி கொண்டோ அல்லது இரவு நேரத்திலோ அல்லது பகல் நேரத்திலோ அல்லது மரத்திற்கு கீழோ அமர்ந்து எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும். இது எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் தெரியும் இல்லையா, நம்ம எப்பவும் பண்றதுதான். அவரவர்களின் வயதை நிமிடங்களாக்கி குறைந்தது அவ்வளவு நேரம் தியானம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதாவது 5 வயது சிறுவன் 5 நிமிடங்கள், 15 வயது பிள்ளைகள் 15 நிமிடங்கள், 25 வயது உள்ளவர்கள் 25 நிமிடங்கள், 60 வயது உள்ளவர்கள் 60 நிமிடங்கள். நம்ம வயசை நிமிடங்களா மாத்திட்டு அவ்வளோ நேரம் நம்ம தியானம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நம் உடலை எப்படி தினமும் குளிப்பாட்டுகிறோமோ அதுபோல் ஆன்மாவிற்கு கூட குளியல் வேண்டும். ஆன்மாவை குளியல் அறையில் உட்கார வைப்பதே இந்த தியானத்தில் உட்கார வைப்பதாகும். குளியல் அறையில் நமக்கு ஷவர் பாத் வருகிறது, தியானத்தில் கூட ஒரு ஷவர் பாத் வருகிறது. காஸ்மிக் ஷவர், காஸ்மிக் எனர்ஜி ஷவர் பாத் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம உடலை எப்படி நம்ம தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு குளிக்கிறோமோ, நம்ம குளியல் அறையில் போயிட்டு அந்த ஷவரை திறந்து விட்றோம், அப்போ நம்ம உடம்பு சுத்தமாகுதுல்ல. அதே மாதிரி ஆன்மாவை நம்ம தூய்மைப்படுத்துகிறோம். எப்படின்னா ஆன்மாக்குடைய ஷவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி ஷவர் இருக்குல்ல, அதுதான். ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ள நம்ம வாங்க வாங்க ஆன்மாவும் அப்படியே தூய்மையாகும் அப்படிங்கிறாங்க. தியானத்தில் என்ன நடக்கிறது என்றால் நம் மனம் அமைதியாகி விடுகிறது, எதுவுமின்றி சுத்தமாகி விடுகிறது. மூச்சை இழுத்து பிடிக்கவும் கூடாது, இழுத்து விடவும் கூடாது. சுவாசத்தை கவனித்தால் மட்டும் போதும். ஸோ தியானத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம மனசு அமைதியாகுது, அதே மாதிரி எதுவுமின்றி சுத்தமாகிறது.
நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே மனசு ரொம்ப சுத்தமா ஆயிடுது. மூச்சை வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கவோ இல்லாட்டி ரொம்ப இழுத்து விடவும் கூடாது. இயல்பா நம்ம மூச்சு எப்படி இருக்கோ அதை கவனிச்சா மட்டும் போதும். இயல்பாக நடக்கும் சுவாசத்தின் மீது கவனம் மட்டும் போதும். அப்படி சுவாசத்தின் மீது கவனத்தை செலுத்தும் போது நம் மனம் எண்ணங்களற்ற நிலையை அடையும். அப்பொழுது அளவில்லா விஸ்வ சக்தி, பிரபஞ்ச சக்தி நமக்குள் பிரவாகம் ஆகும். இதுதான் காஸ்மிக் எனர்ஜி. இதையே பரமசிவனின் இரண்டாவது மனைவி, அதாவது கங்கா தேவி என்கிறோம். பார்த்தீர்களா? சிவனின் ஜடாமுடியில் இருந்து மேலிருந்து கங்கா பிரவகித்து வருகிறார். அதாவது சிவபெருமான் கீழே தியான நிலையில் இருப்பார். மேலிருந்து காஸ்மிக் எனர்ஜி ஷவர் பாத் வந்து கொண்டிருக்கும். உள்ளுக்குள் பிரவாகம் ஆகி கொண்டிருக்கும். இதுவே தியான யோகம். இப்போ சிவபெருமான் வந்து தியானத்துல இருக்கும்போது தன்னுடைய சிவபெருமானுடைய இரண்டாவது மனைவி கங்கா தேவி வந்து அந்த நீர் வந்து வருது இல்லையா சிவபெருமானுக்கு மேல. ஸோ அதை வந்து காஸ்மிக் ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபாரமான விஸ்வமய பிராண சைத்தன்யத்தை, பிராண சக்தியை நமக்குள் வாங்கிக் கொள்வதே தியான யோகம். அதன் பின் என்ன நடக்கும்? மூன்றாவது கண் திறந்து கொள்ளும். இதையே இயேசு கிறிஸ்து கூறுகிறார். சோ இந்த மாதிரி அபாரமான இந்த பிராண சைத்தன்யத்தை அப்படிங்கிறாங்க அத. ஸோ அந்த சக்தி நமக்கு உள்ள போகும்போது நமக்கு என்ன ஆகும்? தியான யோகம். அதுதான் தியான யோகம் அப்படிங்கிறாங்க. அதன் பின் என்ன நடக்கும்னா மூன்றாவது கண், நம்மளுடைய மூன்றாவது கண் வெளிப்படைய ஆரம்பிக்கும். இதையே இயேசுவும் சொல்லியிருக்காங்க. அன்லெஸ் thine two eyes become one you cannot enter the kingdom of God. அதாவது நம்ம எப்பவுமே ரெண்டு கண்ணால தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து அந்த ரெண்டு கண்ணும் ஒரு கண்ணா மாறுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தேர்ட் ஐ, நம்மளுடைய மூன்றாவது கண் விழிப்படையும் இல்லையா? அப்பதான் வந்து நம்ம அந்த கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிறாங்க. உன் பௌதீக கண்கள் இரண்டும் ஒன்றாகி மூன்றாவது கண்ணாக மாறவில்லை என்றால் நீ இறைவனின் சாம்ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்றார். அதாவது தெய்வீக கண் விழித்து கொள்ள வேண்டும் என்று பொருள். இதையே தேர்ட் ஐ என்கிறோம். லோப்சங் ராம்பா அவர்கள் எழுதிய தேர்ட் ஐ புத்தகத்தை படியுங்கள். அதில் தேர்ட் ஐ பற்றி சிறிது தெரிந்து கொள்ளலாம். யோகிகள் அனைவரும் ரிஷிகளாக மாறும்போது அவர்களுக்கு மூன்றாவது கண் வருகிறது. மூன்றாவது கண்ணில் பார்ப்பதையே சீயிங் என்கிறோம். திருஷ்டி திருஷ்ட என்றால் பார்ப்பவன், ரிஷி. அதாவது நம்ம வந்து யோகிகளா இருந்து ரிஷிகளா மாறணும். ரிஷியா மாறும் பொழுது அந்த மூன்றாவது கண் வந்து நல்லா வெளிப்படையும். ஸோ அதை வந்து அவங்க சீயிங் அப்படிங்கிறாங்க, திருஷ்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியான யோகத்தின் முடிவில் மனிதன் யோகியான பின், அதாவது தியானி யோகி ஆன பின் யோகி ரிஷி ஆகிறான். ஒரு யோகி ரிஷி ஆகும்போது அது தியான யோகத்தின் இறுதி. எப்ப வந்து ஒரு யோகி முதல்ல தியானியா இருக்கான், அதுக்கப்புறம் யோகியா மாறுறான், யோகி வந்து ரிஷியா மாறுறான். ஸோ எப்ப வந்து ஒரு யோகி வந்து ரிஷி ஆகிறனோ அதுதான் இந்த தியான யோகத்துடைய இறுதி நிலை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு ரிஷியாக வேண்டும். ரிஷி ஆகவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். வசிஷ்டர் ரிஷியானார், பிரம்ம ரிஷியானார், ஜீசஸ் ரிஷியானார், பிரம்மஸ்ரீ ஆனார். நாமும் அவர்களைப் போல் உருவாக வேண்டும், ரிஷிகள் ஆக வேண்டும். பிரமிட் மாஸ்டர்கள் அனைவரும் ரிஷிகளே. அவர்கள் அனைவரும் மணிக்கணக்கில் தியானம் செய்து தம்முடைய மூன்றாவது கண்ணை விழித்தெழ செய்துள்ளார்கள். வேறு ஒரு ரிஷி அல்லது வேறு ஒரு யோகி அல்லது யாரோ ஒருவர் வந்து நம்முடைய மூன்றாவது கண்ணை திறந்து வைக்க மாட்டார்கள். நாம் தான் உழைக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் எப்படி உழைக்கிறோமோ அதுபோல் மூன்றாவது கண்ணை திறக்க செய்வதற்கு கூட உழைக்க வேண்டும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இப்போ வந்து ஜீசஸும் வந்து ரிஷி ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரிஷிகள் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருமே ரிஷி ஆகிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம பிறப்பு எடுத்துட்டு தான் இருக்கணும் இருப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம நிறைய தியானம் பண்ணினாதான் நம்மளுடைய அந்த மூன்றாவது கண் வந்து விழிப்படையும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி அந்த முழுமையா மூன்றாவது கண் விழிப்படைஞ்சிருச்சுன்னா நம்ம ரிஷி ஆயிடுவோங்கிறாங்க. மணிக்கணக்கில் வியாபாரம் செய்தால் பணம் வருகிறது, மணிக்கணக்கில் சங்கீத பயிற்சி செய்தால் சங்கீதம் வருகிறது. அப்போது நாம் கூட தியாகராஜர் ஆகலாம். அதுபோல் மூன்றாவது கண் திறக்க வேண்டும் என்றால் நாம் தியானம் செய்ய வேண்டும். நிறைய தியானம் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மூன்றாவது கண் முழுமையா திறந்துரும். இந்த தியான யோகத்தின் 4 நிலைகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியான யோகத்துல வந்து 4 நிலை இருக்கு. ஸ்டேஜ் ஏ, சுவாசத்தின் மீது கவனம். சுஷீலா மாஸ்டர் நீங்க இதை வந்து படிக்க ஆரம்பிங்க. அம்மா ஹேங் ஆயிடுச்சு போல இருக்கு.
சுஷீலா மாஸ்டர், நீங்க வந்து சுவாசத்தின் மீது கவனம் படிங்க. தெரியல, வீடியோ அப்படியே ஸ்டில்லா இருக்கு. நான் இதை நானே படிச்சிடுறேன். இந்த ஸ்டேஜில் தினமும் கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு சுவாசத்தின் மீது கவனத்தை வைக்க வேண்டும். சுகமய பிராணாயாமம், கும்பகமின்றி பூரகம், ரேசகமான இயல்பான சுவாசத்தை கவனிக்கும். உட்கார வேண்டும். ஆசனத்தில் உட்கார வேண்டும். சுவரில் சாய்ந்து கொண்டு உட்காரலாம். கால்களை உட்கார முடியவில்லை என்றால் கால்களில் நாற்காலியில் உட்கார்ந்து பாதங்களை கிராஸ் செய்து கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். சுவாசத்தின் மீது கவனம் வைக்க வேண்டும். எந்த மந்திரத்தையும் உச்சரிக்க கூடாது. மனதில் ராமரையும் அல்லது புத்தரையும் உருவகித்து கொள்ளக்கூடாது. எந்த நாமங்களையும் உச்சரிக்க கூடாது. வெறும் சுவாசத்தின் மீது கவனம் மட்டும் போதும். இதுவே தியான யோகத்தின் முதல் நிலை. இப்போ இது வந்து நம்ம சுகமான அந்த ஆசனத்துல உட்காந்துக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே. நம்ம சேர்ல உட்கார முடியாது, அதாவது கால்களை மடக்கி உட்கார முடியல, சேர்ல உட்காந்துக்கலாம். கண்களை மூடிக்கணும். அதே மாதிரி எந்த கடவுளுடைய உருவத்தையும் நீங்க மனசுல வந்து நினைச்சுக்கவும் கூடாது. அதே மாதிரி எந்த நாமங்களையும் நம்ம வந்து ஜபிக்க கூடாது, மனசுக்குள்ள கூட சொல்லக்கூடாது. வெறுமே நம்ம வந்து அந்த சுகாசனத்துல உட்கார்ந்துட்டு நம்ம மூச்சை மட்டும்தான் கவனிக்கணும். ஸ்டேஜ் பி வந்து இப்போ சுஷீலா மாஸ்டர் படிக்க முடியுமா நீங்க? மனதின் எண்ணங்களை அகற்ற நிலை. அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. ஸ்டேஜ் பி, மனதின் எண்ணங்களற்ற நிலை. ஸ்டேஜ் ஏவில் கூறியபடி உட்கார வேண்டும். அது பழக்கமான பின் மனம் காலியாகிவிடும். கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டதும் சுவாசத்தின் மீது கவனம் வைத்த பின் மனதில் எழும் எண்ணங்கள் மெதுமெதுவாக குறைந்து இறுதியில் எந்த எண்ணங்களும் இருக்காது. எண்ணமற்ற நிலை. த மைண்ட் பிகம்ஸ் எம்டி உருவாகும். இதுதான் தியான யோகத்தின் இரண்டாவது நிலை. கண்டினியூ பண்ணட்டுமா? இல்ல, அடுத்த நான் ஸ்ரீதேவி மாஸ்டர் படிக்க சொல்றேன். ஸ்டேஜ் சி வந்து ஸ்ரீதேவி மாஸ்டர் படிச்சிருங்க. ஸ்டேஜ் சி, நாடி மண்டலம் சுத்தம். இப்படி சில நாட்கள் ஸ்டேஜ் பியில் கூறியபடி மனம் வெற்றிடம் ஆகும்போது நமக்குள் அபாரமான பிராண சக்தி உருவதை பார்ப்போம். மேலிருந்து நமக்குள் ஏதோ வருவது போல் இருக்கும். இந்த உடல் முழுவதும் சுத்தமானது போல் இருக்கும். நாடி மண்டலம் முழுமையாக சுத்தமானது போல் ஒரு அனுபவம் ஏற்படும். உங்களுக்குள் வெப்பம் ஏற்படும், குளிர்ச்சி ஏற்படும், பலவித அனுபவங்கள் ஏற்படும். இதையே நாடி மண்டல சுத்தம் என்கிறோம். காஸ்மிக் எனர்ஜி இன்டேக் என்கிறோம். ஆமா, இந்த நாடி மண்டலம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி நமக்கு வந்து அந்த உடல்ல சக்தி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜி பூரா இந்த நாடி மண்டலத்துல உள்ள போய் அங்க இருக்கிற அந்த பிளாக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்துது. அதனாலதான் நமக்கு வந்து தியானம் பண்ணின பிறகு உங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா நமக்கு வந்து ஃபுல்லா நம்ம அந்த டயர்ட்னஸ் இல்லாம ஃபீல் பண்றோம் இல்லையா? ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாடி மண்டலம் வந்து சுத்தம் அடைகிறனால தான். ஸோ முக்கியமான விஷயம், நம்ம உடல்ல வந்து இந்த நாடி மண்டலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா முழுக்க நம்ம சக்ராஸ் பூராவுமே தடைப்படும். அதனால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வரும். அதனாலதான் நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா கூட நீங்க தியானம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த நாடி மண்டலத்தை நம்ம சுத்தம் பண்ணினாவே நமக்குள்ள எல்லா நோய்களுமே தீரும். அதனாலதான். ஸோ இதையும் படிச்சிருங்க மாஸ்டர், அடுத்த பேராகிராஃப். அபாரமான பிராண சக்தி நமக்குள் வரும்போது வலிகள் வரும். பிரசவ வலியை போன்று இருக்கும். பிரசவ வலி முடிந்தால் குழந்தை பிறந்துவிடும் அல்லவா? அப்படி என்றால் குழந்தை வரம் கிடைப்பதற்கு அடையாளம் தானே இந்த பிரசவ வலி. குழந்தை பிறக்கப் போகிறது, குழந்தை வெளியில் வர போகிறது என்பதன் அடையாளம் தானே இந்த பிரசவ வலி. அதுபோல்தான் தியானத்தில் கூட வலிகள் வரும்போது அது நன்மைக்கான அறிகுறி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வலி தாங்க முடியாமல் தியானத்தை நிறுத்திவிடக் கூடாது. அதான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து தியானம் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான வலி வருதுன்னுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வலி என்னன்னா, எப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா எப்படி பிரசவத்துல என்ன மாதிரி வலிக்கும்,
அதே மாதிரிதான் ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அதாவது நம்ம உடல்ல இருக்க நோய்கள் எல்லாம் தீர போகுதுங்கும் போது அந்த வலி வரதான் செய்யும். அந்த வலி இருக்கும் பொழுது தாங்க முடியல அப்படின்றதுக்காக நம்ம தியானத்தை வந்து நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து நம்ம வந்து தியானத்தை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 3வது கண் திறப்பது. வித்யா மோகன் மாஸ்டர், நீங்க படிச்சிருங்க. மாஸ்டர் ரேகா சூர்யா மாஸ்டர் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க படிக்கட்டும் மாஸ்டர். ஓகே ஓகே. ஓ, ஸ்டேஜ் டி நீங்க வந்து கிளாஸ்ல இருந்தனால அவங்க மெசேஜ் பார்த்திருக்க முடியாது. ஆமா. ஓகே மாஸ்டர், படிங்க. ரேகா சூர்யா மாஸ்டர், நீங்க படிச்சிருங்க. ஸ்டேஜ் டி, 3வது கண் திறப்பது. ஸ்டேஜ் சியில் ஏற்பட்ட வலிகளை, எரிச்சல்களை பொறுத்து கொண்டு தியானம் செய்யும் போது நம் கருவிலிருந்து குழந்தை வெளிவருவதைப் போன்று நம்முடைய 3வது கண் உதயமாகிறது. நம் நெற்றி பகுதியில் விதவிதமான பிரதேசங்கள், விசித்திரங்களை பார்ப்பது ஆரம்பமாகும். மலைகள், பள்ளத்தாக்குகள் பார்ப்பது ஆரம்பமாகும். இதையே 3வது கண் திறந்தது என்கிறோம். இது தியான யோகத்தின் 4வது நிலை. இன்னும் நாம் தியானத்தில் உட்கார மரம், செடி, கொடிகள், மலைகள், சிகரங்கள், பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள், கடல்கள், இயற்கையின் அழகு பிரதேசங்கள், எப்போதும் பார்க்காத இயற்கை எழிலை, சூட்சமமான ஒரு உலகை நெற்றி பொட்டில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எந்த தெய்வீக கண்ணை கிருஷ்ணர் சஞ்சயனுக்கு கொடுத்து அங்கிருந்து மகாபாரத போரை பார்க்க செய்தாரோ அந்த 3வது கண் திருதராஷ்டிரனுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்த 3rd ஐ. எந்த தெய்வீக கண்ணின் மூலம் வால்மீகி ராமர் பிறப்பதற்கு முன்பே ராமாயணம் முழுவதையும் பார்த்து எழுதினாரோ அப்படிப்பட்ட 3வது கண் இது. திருதராஷ்டிரனுக்கு அப்படிப்பட்ட 3வது கண் இது. எந்த தெய்வீக கண் மூலம் கௌதம புத்தர் தன்னுடைய பிறவிகள் அனைத்தையும் பார்த்தேன் என்று கூறினாரோ அந்த தெய்வீக கண் தான் இந்த 3வது கண். பகவத்கீதையில் இவ்வாறு கிருஷ்ணர் கூறுகிறார். அந்த லைன்ஸ் கொஞ்சம் படிக்க முடியுங்களா? இல்ல, அது வேணாம் மாஸ்டர், நீங்க கீழே படிச்சிருங்க. ஓகே. அதாவது, அர்ஜுனா, நீயும் நானும் எத்தனையோ பிறவிகள் எடுத்தோம். நான் என் பிறவிகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். ஆனால் உனக்கு எதுவும் தெரியாது என்று பொருள். கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய பிறவிகள் அனைத்தையும் பார்த்து கொண்டார்? தம்முடைய 3வது கண் மூலமாக தானே. கௌதம புத்தர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் தியானம் செய்து 3வது கண்ணை பெற்று கொள்ள வேண்டும். அதுபோல்தான் பஸ் கண்டக்டர் ஆனாலும், வீட்டில் இல்லத்தரசி ஆனாலும், சிறு குழந்தைகள் ஆனாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ஆப்கானிஸ்தானில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், இருந்தாலும், யாராகினும் கண்கள் 2ஐயும் மூடிக்கொண்டு சுவாசத்தின் மீது கவனத்தை வைக்கும் போது அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் அந்த பாவங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தியானத்திற்கு கடந்த காலத்துடன் சம்பந்தம் இல்லை, நிகழ்காலத்தில் மட்டுமே சம்பந்தம் உண்டு. அனைவரும் 3வது கண்ணை பெற முடியும். தேவையானதெல்லாம் சிறிது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடைய மாட்டார் அல்லவா? ஆகவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அனைவரும் தியான பயிற்சி செய்ய வேண்டும். பிரபஞ்சம் முழுவதும் தியான பயிற்சி செய்ய வேண்டும்.
லட்சக்கணக்கானவர்களுக்கு இந்த மூன்றாவது கண் விழித்துள்ளது. இந்த லைன் படிச்சிருங்க, அவ்வளவுதான். இந்த 4 தெரியல, கீழே இருக்கு. ஓகே. இந்த 4 நிலைகளும் இந்த 4 நிலைகளும் ராஜயோகமாகிய தியான யோகத்தில் உள்ளது. ஓகே ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம இந்த மூன்றாவது கண்ணை பத்தி படிச்சாச்சு. இதோட நம்ம இந்த உரையை நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இதில் மூன்றாவது கண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தியானம் பண்ணும் பொழுது காஸ்மிக் ஷவர் நமக்குள்ள வரும். அதுக்கப்புறம் அதன் மூலியமா நமக்கு மூன்றாவது கண் திறக்கும். மூன்றாவது கண் திறந்துருச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நிறைய இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்ப்பீங்க. நீர்வீழ்ச்சிகள் பார்ப்பீங்க, அதே மாதிரி பறவைகள், பூக்கள், அப்படியே நிறைய பூக்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வானம் மேகத்தில் அப்படியே போகிற மாதிரி எல்லாம் இருக்கும். சூட்சும பயணத்தில் நீங்கள் வானத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் அந்த நெத்தி அந்த புருவ மத்தியில் உங்களுக்கு இதெல்லாம் காட்சிகளாக வந்து தெரியும். அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்களும் அதோடு சேர்ந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பயணிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து தியானத்தில் வந்துச்சுன்னா உங்களுடைய மூன்றாவது கண் வந்து திறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய முற்பிறவிகளை இந்த மூன்றாவது கண் மூலியமாக தான் தெரிஞ்சிருக்காரு. சஞ்சயனுக்கும் வந்து இந்த மூன்றாவது கண் மூலியமாக தான் மகாபாரத போர்ல என்ன நடக்குதுங்கிறதையும் வந்து பார்த்துக்க முடிஞ்சது. திருதராஷ்டருக்கு வந்து சஞ்சயன் வந்து சொல்றாரு இல்லையா, அவருடைய மூன்றாவது கண்ணை பார்த்து தான் அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படிங்குது. அதே மாதிரிதான் நம்மளுக்கும் வந்து இந்த மூன்றாவது கண் வந்து விழிப்பு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சூட்சும பயணம் மூலியமா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ யாராவது நமக்கு வந்து தீங்கு நினைக்கிறாங்கன்னா கூட முன்கூட்டியே நமக்கு வந்து நம்மளால அதை உணர முடியும் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களால உணர முடியும் உங்களுடைய மூன்றாவது கண் வந்து திறந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கௌதம புத்தரும் இதே மாதிரிதான் தன்னுடைய மூன்றாவது கண் மூலியமா தான் எல்லாத்தையுமே பார்த்திருக்காரு. அவருடைய நிறைய பிறவிகள், எல்லா பிறவிகளையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம போன பிறவியில என்னமா இருந்தோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சு நீங்க தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா கூட, ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய பிறவி எல்லாம் அப்படியே நமக்கு தெரியுங்கிறாங்க. இப்போ செல்ஃப் ஹிப்னாட்டிசம் சொல்றாங்கல்ல, அது வந்து இந்த மாதிரி தான். இப்படி உங்களுடைய மூன்றாவது கண் மூலியமா தான் உங்களுடைய முற்பிறவிகளையுமே நீங்க பார்ப்பீங்க. ஸோ போன பிறவியில நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ யாரா இருந்தாலுமே சரி, அது பஸ் கண்டக்டரா இருந்தாலும், இல்லத்தரசியா இருந்தாலும், குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, எங்க இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த மூன்றாவது கண்ணை வந்து திறக்கிறதுக்காக செய்யணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த மூன்றாவது கண் இருக்கும். அதை வந்து நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதனால தெரியாம இருக்கு. பட் அதை வந்து எல்லாருக்கும் அது இருக்கு. ஸோ அதை நம்ம தியானத்து மூலியமா நமக்கு கிடைக்குங்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட இந்த உரையை நம்ம முடிச்சுக்கலாம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.